இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரில் ராஜி வந்து அங்கேருந்து கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வருவா. அப்போ கதிர் வந்து அந்த சோஃபாலேயே இப்படி உட்காந்தாப்புல தூங்கிட்டு இருப்பான். அந்த டைமில் ராஜி வந்து அவனை எழுப்பி, இதுக்கு தான் நான் சொன்னேன், நீ அங்கேயே ரூம்லேயே ரெஸ்ட் எடுத்துருந்துருக்கலாம்ல, எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருந்த அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு கதிர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா போகலாம், எப்படி இருந்துச்சு கிளாஸ் அப்படின்னு சொல்லி கேட்பான் போயிட்டு இருக்கும்போதே. அப்போ சூப்பராக கிளாஸு போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான், எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, நான் பார்த்துட்டேன், பக்கத்தில் தான் இருக்குது, போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவான். 2 பேருமே ரொமான்டிக் மூட்லேயே பேசிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் ராஜி திரும்ப திரும்ப அந்த பழசைய ஹக் பண்ணதே ஞாபகத்தில் வச்சுட்டு ஃபீல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் நேராக ஹோட்டலுக்கு போவாங்க. அப்போ ஹோட்டலுக்கு போகும்போது சாப்பிட்றது உனக்கு என்ன வேணும் ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த புக்கை கொடுப்பான். அப்போ ஸோ புக்கை கொடுத்துட்டே கதிர் சொல்லுவான், உனக்கு மட்டன் பிரியாணி தானே பிடிக்கும், மட்டன் பிரியாணியும் சிக்கன் கபாபும் பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் ராஜி கேட்பா. அதுக்கு அவன் கதிர் சொல்லுவான், நீ மீனா அண்ணிக்கிட்ட ஏற்கனவே ஒரு நேரம் பேசிகிட்டு இருந்தில்ல, அப்போ வந்து நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு ராஜி சொல்லுவா, ஒட்டு கேட்டியா அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுக்கு ஒட்டு கேட்குறேன், உனக்கு பிடிச்சத ஏதாவது சாப்பாடை பற்றி பேசினாலே நீ வந்து மெய் மறந்து கத்தி பேசிடுவ, அப்போ அந்த டைமில் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சா சாப்பாடு ஆர்டர் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்த பிறகு அவனே சர்வ் பண்ணுவான் அவளுக்கு. பண்ணிவிட்டு திரும்பியும் அப்படியே அவளை அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டே இருப்பான். பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே அங்கே வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு சாங் போட்டுருவாங்க. அப்போ அவன் சொல்லுவான், ஐயோ இந்த நேரத்தில் போய் இந்த மாதிரி பாட்டு போட்டிருக்காங்களே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போதே அவனுக்கு ஒரு மாதிரி ஷை ஆயிரும். உடனே என்ன செஞ்சிருவான், நான் வந்து ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு வரேன், எனக்கு இப்போ நான் போயிட்டு வந்துருந்தேன் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மட்டும் அங்கே உட்கார வச்சுட்டு அவன் வெளியே போயிடுவான். ஆனால் அந்த வெளியே அவன் நிற்கும்போது அப்படியே ஃபீல் பண்ணி ஷையாக ஃபீல் பண்ணி அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு தனியாக அங்கே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது அது கண்ணாடி வழியாக ராஜிக்கு வந்து நல்லா தெரியும். அப்போ திரும்பி பார்க்கும்போது அவள் பார்க்குறத பார்த்தோன்னே திரும்ப டக்குன்னு ஒரு ஃபோனை பேசுகிற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருப்பான். இவன் ராஜி அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாள். கதிர் அதுக்கப்புறம் பேசிட்டு அங்கே நேராக அதுக்கப்புறம் சாப்பிட வருவான். அப்போ ராஜ் கேட்பேன், என்ன அதுக்குள்ளே நீ ஃபோன் பேசிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, பேசிட்டேன் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போதே இவன் நக்கலாக அவனை பார்த்து சிரிப்பா, இவன் உடனே வெட்கப்பட்டுட்டு குனிஞ்சிடுவான். அதுக்கப்புறம் இங்கே மீனா வந்து கேட்பா கோமதியை பார்த்து, அதான் என்ன ஒரே என்னமோ நிறைய எழுதிட்டுருக்கீங்க போல இருக்குது, எதுவும் கதை கிதை எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் இல்லடி அப்படி சொல்லிட்டு நான் வந்து லெட்டர் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமாவுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவாள். அப்போ உடனே டக்குன்னு இவ வந்து இவ கேட்பா, யார் நம்ம அரசி வந்து சொல்லுவா, அம்மா நீங்கள் வந்து எதுவும் லெட்டர் எழுதிட்டு நீங்கள் பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடி நான் அப்பாவுக்கு தான் லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கேன், நான் எதுக்கு வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் பயந்தே போயிட்டேம்மா அதுக்கு தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அப்போ கோமதி வந்து சொல்லுவா, எனக்கு உங்கள் அப்பாவுக்கு தாண்டி நான் வந்து லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கேன், உங்கள் அப்பா என்கிட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லும்போது, மீனா சொல்லுவா, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாதீங்க அத்தை, மாமா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அடி புரிஞ்சுக்கிறாங்க, நானும் வந்து பேச பேச ட்ரை பண்ணுறேன், ஆனால் அவர் கண்டுக்கவே மாட்டேக்காரு, முன்னாடி முன்னாடி போய் நிற்கிறேன் அப்பவும் என்னை பார்க்க மாட்டேக்காரு, எப்போவுமே வந்து ஓரளவுக்கு கோவப்படுவார், அதுக்கப்புறம் பேசிடுவார், ஆனால் இப்போ வந்து அவர் வந்து சுத்தமாக என்னை வந்து வெறுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவள் சொல்லிகிட்ருப்பா. அப்போ வந்து இவ சொல்லுவா, நீங்கள் வந்து ரொம்ப கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா திரும்ப திரும்ப அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த டைமில் அதுக்கப்புறம் இவ கோமதி சொல்லுவா, நீயும் அங்கே தானடி இருந்த, என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியல, நான் வந்து பொய் சொல்லணும்லாம் நினைக்கவே இல்லை, அதான் அவங்க அப்பாவுக்கு வந்து சரி லெட்டராகவே எழுதுவோன்னு பார்த்தேன், ராஜியோட அப்பாவுக்கு வந்து அவள் ராஜி லெட்டர் எழுதினோடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அதேமாரி இவரும் புரிஞ்சுக்குவாருன்னு நினச்சேன், ஆனால் அது நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து அரசி வந்து மீனா கிட்ட கேட்பா, அண்ணி அண்ணன் இப்போ உங்ககிட்ட பேசுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பேசலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லுவாள். அப்போது உடனே கோமதி கேட்பா, ஏண்டி அவன் இன்னும் அவன்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு மீனா சொல்லுவா, அவர் வந்து மிஸ்டர் பாண்டியனோட பையனாச்சு, அப்புறம் எப்படி இருக்கும், பாண்டியன் மாதிரி தானே அவரோட வாரிசுங்கும்போது அதே மாதிரி தானே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அப்போ வந்து அரசி சொல்லுவா மீனா கிட்ட,
"அண்ணி நீங்க உங்கள்கிட்ட அண்ணன் பேசாதது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு வந்து மீனா சொல்லுவா, "இல்லையே எனக்கு நான் பாட்டுக்கு ஜாலியா இருக்கேன் இப்போ. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, அரசி வந்து அவங்க அம்மாவ பார்த்து சொல்லுவா, "அம்மா நீங்க வந்து பார்த்துக்கோங்க. அண்ணிய பார்த்து கத்துக்கோங்கம்மா." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு கோமதி சொல்லுவா, "சும்மா இருடி. எனக்கு அவள மாரிலாம் என்னால என் புருஷன்கிட்டலாம் பேசாம இருக்க முடியாது. நான் வந்து எப்படியாவது இன்னைக்கு லெட்டர் எழுதி அந்த லெட்டர பார்த்த உடனே அவரு வந்து கோமதின்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட வருவாரு. அத நான் வர வைப்பேன்." அப்படிங்கிற மாரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வந்து மீனாவும் அவளும் அரசியும் சாப்பிட போவாங்க. சாப்பிட போறதுக்கு முன்னாடி சொல்லுவா கோமதி, "ஏம்மா நீ ஆஃபீஸ்க்கு போவியா? வீட்டுக்கு போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல ஆஃபீஸ்க்கு தான் போறேன் அத்த" அப்படின்னு சொல்லுவா. "அப்போ போற வழியில என்னைய ஆட்டோல கூட்டிட்டு போம்மா. நானும் உன் கூட வரேன். போயிட்டு அப்படியே கடை வழியா போ" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. சரி ஓகே அத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "நான் அதுக்குள்ளே லெட்டர் எழுதி முடிச்சிருந்தேன் என்ன" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து மீனாகிட்ட சொல்லுவா. அதுக்கப்புறம் மீனா க வ க வெளிய கிளம்பும்போது கரெக்ட்டா கோமதி லெட்டர் எழுதிட்டு, "வா வெளிய நானும் வாரேன் கிளம்புவோம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆட்டோல கிளம்பும்போது, அ ஆப்போசிட்ல அவன் அண்ணன் 2 பேரும் நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அத பார்த்தோனே கோமதிக்கு ரொம்ப கோவம் வந்துரும். கோவம் வந்துட்டு, "நான் போய் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரேன். கண்டிப்பா கேட்காம இருக்க முடியாது. இவங்களால தானே என் என் புருஷன் இப்ப என்கிட்ட பேசாம இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அண்ணன்கிட்ட போவா. போயிட்டு, "இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா? உங்களால இப்ப என் புருஷன் வந்து என்கிட்ட பேசாம இருக்கிறாரு. நான் பெசாட்ல உங்கள அப்படியே விட்டுருக்கணும். நான் வந்து எங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா அவங்க அண்ணங்கிட்ட. "நீ வந்து எங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு தானே சொன்ன. அப்படி இருந்திருக்கலாம்ல." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தி சண்டை போட்டுட்டு வந்துருவா. அப்ப அவன் அண்ணனும் வந்துட்டு, "நீ போ போ. அ இ இதுக்கு எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? உன் புருஷன் எங்ககிட்ட பேசலைன்னா, அதுக்கு ஏன் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றன்ட்டு." செந்தில் இவன் அதாவது சக்திவேல் வந்து அவங்க அண்ணன் சொல்லுவான். "நீயா பார்த்து கல்யாணம் முடிச்ச வச்ச. அதாவது லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்கேன். நாங்க வந்து உனக்கு கல்யாணம் முடிக்கல. அதனால நீ ஓடி போனவா, நீ அப்படியே போ" அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவான். அதுக்கப்புறம் இவ வந்து கிளம்பி நல்லா அவங்க 2 பேரையும் ஏசிட்டு, கோமதி வந்து ஆட்டோல வந்து ஏறிருவா. ஏறிட்டு நேரா கடைக்கு போவா. அப்போ கடையில போயி அங்க போய் நின்னுட்டு சரவணன் இருப்பான். "என்னம்மா நீ வந்து உடம்பு சரியில்லாம வந்து இப்படி இந்த நேரத்தில இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா சும்மா நான் வந்து அ எனக்கு பரவாயில்லடா இப்போ அதெல்லாம் இப்போ சரியா போச்சு" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே, அங்க சரியா போச்சுன்னு சொன்ன உடனேயே பாண்டியன் வந்து அப்படி பார்ப்பான். அத பார்த்தோனே டக்குன்னு ஒரு முழி முழிச்சுட்டு அப்படியே நிப்பா கோமதி. வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.